தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக இந்த புகாரில் பெண்களை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி நேரில் சென்று டிஜிபி அலுவலகத்தில் தற்பொழுது தவிக தலைவர் விஜய் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக இதில் செங்கோட்டையன் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றுள்ளார்கள். சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் நேரில் சென்று விஜய் தமிழக பெண்களை தரம் தாழ்த்தி விமர்சித்ததாக கூறப்படும் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனு அளித்துள்ளார். அந்த புகாரில் தமிழகம் முழுவதும் உள்ள பெண்களை அவமதிக்கும் வகையில் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பொன்ராஜ் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தமிழக பண்பாட்டில் உயர்ந்த இடம் பெற்ற பெண்களை இவ்வாறு அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதிகார ஆதரவால் யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட நபர் மீது உடனடி மற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அதில் கோரிக்கை வைத்துள்ளார். குறிப்பாக தவிக பெண் நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசிய பொன்ராஜ் மீது டிஜிபி அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் நேரில் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக திமுக ஆதரவாளர் பொன்ராஜ் தவிக பெண்களை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருவதாகவும் மனுவில் விஜய் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் பொன்ராஜ் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.